ஆனந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு இன்று கடிதம் எழுதியிருக்கிறார். நேற்றும் இன்றும் ராகுல் காந்தி மக்களவையில் பேசுகையில் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்றுள்ள தேசிய பாதுகாப்பு அம்சம் தொடர்பான சில கருத்துக்களை அவர் தெரிவித்தார். ஆனால் அது தொடர்பாக பேசுவதற்கு அவருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. சீன ராணுவம் இந்திய எல்லையில் சில பகுதிகளை ஆக்கிரமித்திருப்பதாகவும் அது தொடர்பாக அப்போதே பிரதமராக இருந்த நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் அமித்ஷா உள்ளிட்டோர் குறித்து ராணுவ தளபதி நரவனே புத்தகத்தில் சில கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பது குறித்தும் அவர் குறிப்பிட்டார். அப்போது நேற்று பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இன்றும் அது போன்ற பிரச்சனையை குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்ற தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனையை பேசுவதற்கு அவர் முயன்ற போது அந்த ராணுவ தளபதி புத்தகம் தொடர்பாக பேசக்கூடாது என இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் காகிதங்கள் வீசப்பட்டு அங்கு காங்கிரஸ் எம்பிக்கள் 6 பேர் உட்பட 9 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இது போல மக்களவை எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்களவையில் பேசுவதற்கு அனுமதி மறுப்பது என்பது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது, நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கு எதிரானது என்பதை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ராகுல் காந்தி எழுதியுள்ள அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரையே பேசுவதற்கு அனுமதி மறுப்பது என்பது ஒரு நல்ல மரபு அல்ல என்றும் தவறான மரபாக அது ஆகிவிடும் என்றும் ராகுல் காந்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு என்பது குடியரசுத் தலைவரின் உரையில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி. அதில் உள்ள சில கருத்துக்கள், சந்தேகங்கள் ஆகியவற்றிற்கு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு விளக்கம் அளிக்காமல் தமது பேச்சை முடக்குவது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரே பேச முடியாத ஒரு செயல் என்பது ஒரு நல்ல மரபு அல்ல, தவறான மரபாக அது நாடாளுமன்ற வரலாற்றில் பதியப்படும் கரும்புள்ளியாக அது மாறும் என்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுதியுள்ள அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.